தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்த பிறகு இந்தியாவிலிருந்து சில நதிகள் கிளம்பி பாகிஸ்தான் வழியாக பாயுது. இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறோம். நம்ம அப்துல் கலாம் சொன்னாங்க இல்லையா, 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வந்தால் அது நீருக்காகத்தான் இருக்கும். அது மாதிரி உலகத்தில் இப்போ முதன்முறையாக இப்போ இந்தியா இன்னொரு நாட்டுக்கு பாகிஸ்தானில் செய்கிற விவசாயத்தில் கிட்டத்தட்ட 80% இந்த நீரை நம்பி இருக்கு. குடிநீருக்கும் இதை நம்பி இருக்கு. விவசாயம் குறையும், உணவு தட்டுப்பாடு. அவ்வளவு பொருளாதார பலம் இல்லாத ஒரு நாடு எங்கே தொட்டால் ரொம்ப வலிக்குமோ அந்த இடத்துல தொடர மாதிரி அடிக்காமலே இது பிரதமருக்கே வச்ச குறின்னு சொல்கிறாங்க. அவர் தற்செயலாக அன்றைக்கி போகலை. 19 ஏப்ரல் அமெரிக்க துணை பிரதமர் வர்ற போது இது நடக்குது. முன்னாடி அமெரிக்கா பில் கிளின்டன் வந்த போது வாஜ்பாய் பீரியடில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. என்னால் இந்த குரில்லா தாக்குதலில் அதுதான் சர்வதேச கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பாகிஸ்தான் தொடர்ந்து பண்ணுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 1.2 பில்லியன். அங்கே நம்ம இறக்குமதி பண்ணுறது சில மில்லியன்ஸில் தான் இருக்குது. வியாபாரம் தொடர்பாக பாகிஸ்தானால் இந்தியாவிற்கு எந்த ஒரு பெரிய தாக்கமும் இருக்காது. உண்மையில் பார்த்தா இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால உலக நாடுகள் எல்லாமே இந்தியா ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அதை ரொம்ப பெருசாக தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியா மாதிரி பாகிஸ்தான் ஒருமுகமாக இல்லை. அங்கே ஒரு இராணுவம்னு ஒரு அமைப்பு இருக்குது, தீவிரவாதம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அரசியல்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதில் யார் கட்டுப்பாட்டில் யார் இருக்காங்க, யார் யாரை தூண்டி விடுறாங்க, அவங்க எல்லாருக்கும் பொதுமக்கள் நலனில் அக்கறை இருக்கா, அதெல்லாம் ஒரு தெரியாத ஒரு நாடு. சீனா எப்படி இரும்பு திரையோ அது மாதிரி பாகிஸ்தானும் ஒரு குழப்பமான ஒரு நாடு. ஆரோக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் சோமவல்லியப்பன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பாகல்காம் அட்டாக் நடந்திருக்கு இல்லைங்களா சார்? ஸோ அதனால் இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி பீஸ் ட்ரீட்டிஸும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதில் நிறைய பேர்னால முக்கியமாக பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்றது என்ன சார்? இந்தியா பிரிட்டிஷ் காலத்தில் ஒன்றா இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றா இருந்தது. பிரிட்டிஷ் போகிற போது பிரித்து விட்டுட்டு போயிட்டாங்க. முகமது அலி ஜின்னா தனியாக எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்டார். இங்கேருந்து மக்கள் அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க. ரெண்டாக பிரிஞ்சு ரத்த கலரி. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது மாறாத ரணமாக 2 நாடுகள்லேயும் அதுலேருந்து பகை இருந்துக்கிட்டே இருக்குது. 2 நாட்டுக்கும் நிறைய போர் பண்ணிட்டோம், கார்கில் உட்பட. அந்த மாதிரி இருக்கிறதுல இது வரைக்கும் தொடர்ந்து ஒரு வன்மமாக தான் இருக்குது. 2 நாட்டுக்கும் ஸ்நேகித பாவம். கிரிக்கெட் தவிர வேறு எதுலேயும் இருக்கிற மாதிரி தெரில. சினிமா, கிரிக்கெட் இது 2 தான் இருக்குது. மற்றபடி பிரச்சனைகள் தான். பஸ்ஸு கூட விட்டு பார்த்தாரு வாஜ்பாய். அதுக்கப்புறமும் திருப்பி தொந்தரவு தான் வந்தது. நாடுகளை பிரிட்டிஷ் பிரிக்கலாம், ஆனால் பூகோளத்தை பிரிக்க முடியாது. அது கோடு போட முடியாது. நீங்கள் இந்தியாவிலிருந்து சில நதிகள் கிளம்பி பாகிஸ்தான் வழியாக பாயுது. இப்போ இந்தியாவிலேருந்து உற்பத்தியாகி பாகிஸ்தானுக்கு போகிற நதிகள் அப்படிங்கிறது 3. இங்கே இந்தியாவிலே இருக்கிற நதிகள் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்த சொல்கிறபோது சொல்கிறாங்க அது ஒரு 3 இருக்குது. நம்ம கிழக்கு பக்கமாக இருக்கிறது இந்தியாவே தனியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நதிகள். இந்தியாவிலிருந்து மேற்கு பக்கமாக பாயிற நதிகள் பாகிஸ்தான் வழியாக போகுது. அப்போது இந்தியாவிலேருந்து தண்ணி அங்கே போகிற மாதிரி தான் அது. நம்ம நிறுத்தினா நிறுத்த முடியும். இங்கேருந்து அங்கே போகுது. இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு பைப் போகுது. இப்போது அது 1960 வரைக்கும் அதை பற்றி ஒரு தெளிவான இது இல்லை. அப்புறம் வேர்ல்டு பேங்க்கை ஒரு நடுவராக வச்சு, அது என்ன காரணம்னு தெரியல, அவங்கள ஒரு புரோக்கராக வச்சு 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதை தான் அந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. IWT ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்த பிறகு இந்தியா ஆலோசித்து எடுத்த முடிவுகளை ஒன்று முக்கியமான முடிவு, இந்த ட்ரீட்டியை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இருக்கிற ஷரத்துக்கள் இப்போதைக்கு நிலை நிறுத்தம்ங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதை அபேயன்ஸுங்கிறத அப்படி பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடனே சோஷியல் மீடியாவிலலாம் என்ன போடுறாங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி போகாதுன்னு. அதாவது குடுத்தனக்காரர் பிரச்சனை பண்ணால் வீட்டுக்காரர் தண்ணி நிறுத்திடுவார், கரண்ட்டை நிறுத்திடுவாருங்கிற அளவுக்கு அதை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அந்த மாதிரி நிறுத்த முடியாதான். அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா. ஒரே ஒரு சுவிட்சை போட்டோன்னோ ஷட்டர் டர்னு இறங்கிட்டு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணி நின்றுடுங்கிற மாதிரி இல்லையா. இது மோர் ஆஃப் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர். இது நாளடைவில் நடைமுறைப்படுத்துறதுன்னா ஃபிசிக்கலாக நிறைய வேலைகள் செய்யணும். கட்டடம் கட்டணும், அணை கட்டணும், ஷட்டர் போகணும். இப்போதைக்கு அது உடனடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்ததுனால தான் பாகிஸ்தானுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு, உடனே இது நாங்கள்
இதையே ஒரு போர் பிரகடனமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்தியா இன்னும் சுடவே இல்லை, இந்தியா இன்னும் கலாட்டாக பண்ணலை, பார்டர் நோக்கி போவாங்க, விக்ராந்த் கப்பல் போக போகுது, அதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இன்னும் அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஆனால் நம்ம அப்துல் கலாம் சொன்னாங்க இல்லையா, 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வந்தால் அது நீருக்காகத்தான் இருக்கும், தண்ணீருக்காகத்தான் இருக்கும்னு. அது மாதிரி உலகத்தில் இப்போ முதன்முறையாக வந்து இப்போ இந்தியா இன்னொரு நாட்டுக்கு, பகை நாட்டுக்கு, தப்பு பண்ண ஒரு நாட்டுக்கு நாங்கள் வந்து தண்டிக்கிறதுல நாங்கள் வந்து முதல்ல எங்களுடைய ஒத்துழைப்பை நிறுத்துகிறோம். ஏன் எங்ககிட்டேருந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணி அனுப்புகிறோம்? நான் உனக்கு இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன், நீ எனக்கு இவ்வளோ தொந்தரவு பண்ணுறியா, நான் இதை வந்து ஏன் நான் நடைமுறைப்படுத்தணுன்ற மாதிரி அவங்க செஞ்சுருக்கிற 7 முக்கிய அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் 7 அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கிறது தான். நீ உங்கள் நாட்டு அதிகாரிகள்லாம் வெளியில் கூட்டு போயிடு, நீ வந்து உனக்கும் எனக்கு இருக்கிற பார்டரை க்ளோஸ் பண்ணுறேன், நம்ம ஒருத்தர் டெய்லி வந்து பார்டரை திறக்கிறது மூடுற போது சல்யூட் அடிச்சுக்கிட்டு கை குலுக்கிக்கிற அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா, நீ பண்ணுற வேலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, அதெல்லாம் வேண்டான்னு நிறுத்திட்டோம். அங்கே இருக்கிற இந்தியரெல்லாம் கிளம்பி வந்துருங்கன்றாங்க, இங்கே இருக்க பாகிஸ்தானர்கள்லாம் கிளம்பி போங்கன்றாங்க. தமிழ்நாடு அரசு கூட இங்கே இருக்கிற பாகிஸ்தானிகளை கணக்கெடுக்கிறதா, போலீஸ் கணக்கெடுக்கிறதா ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஆக ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இந்தியா என்ன பண்ண போகுதுங்கிறத இன்னும் இப்போது அமைச்சர்களை கூப்பிட்டு பாதுகாப்பு குழு வந்து பேசியிருக்காங்க, எதிர்க்கட்சியினரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அகில இந்திய அளவில் அவங்களும் நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறோன்னு ராகுல் காந்தி தலைமையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேச நாடுகள்லாம் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது ரொம்ப அநியாயம், நாங்கள் உங்களோட இருக்கிறோன்னு அமெரிக்கா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா, நிறைய நாடுகள் வந்து சொல்லிட்டாங்க. ரஷ்யா, அமெரிக்கா ரஷ்யா 2 பேரும் சொல்லிட்டாங்க, சீனா தான் கொஞ்சம் சரியாக சொல்லுது. அப்போது இந்த தண்ணியை வந்து நம்பி பாகிஸ்தான் இருக்குது என்பது உண்மை. பாகிஸ்தானில் செய்கிற விவசாயத்தில் கிட்டத்தட்ட 80% வந்து இந்த நீரை நம்பி இருக்குது, குடிநீருக்கும் இதை நம்பி இருக்குது. அப்படி இருக்கிற போது அதிலேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள் பாதிக்கப்படும், விவசாயம் குறையும், உணவு தட்டுப்பாடு. 2வது வந்து அவங்க மிகுதியாக இருக்கிறத ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க, அதுவும் கெட்டு போயிடும். 2 அதற்கு பிறகு வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு நீர் மின்சாரம் தயாரிக்கிறதும் தடைப்பட்டு போயிடும். அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குடிநீருக்கான பிரச்சனை, ஒரு உணவுக்கான பிரச்சனை, ஒரு மின்சாரத்துக்கான பிரச்சனை, அதுக்கப்புறம் ஏற்றுமதிக்கான பிரச்சனை, அதனால் இது எல்லாம் சேர்ந்து வந்து பொருளாதார பிரச்சனை அப்படின்னு ஒரு அவ்வளோ பொருளாதார பலம் இல்லாத ஒரு நாடு எங்கே தொட்டால் வந்து அவனுக்கு ரொம்ப வலிக்குமோ அந்த இடத்துல தொடர மாதிரி அடிக்காமலே, இப்போ நான் கொடுத்த கடனை உடனே திருப்பி கொடுன்னு கேட்போம்ல, நீ என்னடா என்ன எல்லாரையும் வச்சு நீ என்ன பேச்சு பேசிட்ட, அப்போ நீ என் வீடை காலி பண்ணு, அப்போ என் வண்டி திருப்பி கொடுத்துரு, அப்போ என் பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்தியா வந்து இங்கேருந்து தானே தண்ணி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு புரியும், இது வந்து போர்கள் எப்பொழுதுமே துப்பாக்கி முனையில் மட்டுமே நடத்துறது இல்லைங்கிறது. இப்போ சைபர் அட்டாக் வந்துருச்சு, கெமிக்கல் அட்டாக் வந்துருச்சு, என்னென்னமோ அந்த மாதிரி இப்போது இது வந்து ஒரு வித்தியாசமான அட்டாக், உனக்கு கொடுக்குறத நிறுத்துகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக அவர்களுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து கிட்டத்தட்ட 1.2 பில்லியன்கிறது பெரிய நம்பர், அந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அரிசி, பிளாஸ்டிக் பொருட்கள், இன்னும் பல பொருட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய அத்தியாவசியமான பொருட்கள் இல்லை, அது இல்லாமல் அவங்க பிழைக்க முடியும். அங்கே வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது சில மில்லியன்ஸில் தான் இருக்குது, 2.88 மில்லியன் தான் இருக்குது, அது ரொம்ப கம்மி. ஸோ அந்த அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கிறது அவனும் எங்கே வேணால் வாங்கிப்பான், நம்மளும் எங்கே வேணாலும் அனுப்பிக்கலாம், ரொம்ப குறைந்த அளவு தான். அது எல்லாம் பிரச்சனை. இப்போது வந்து தண்ணி தான் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்துல் கலாம் சொன்னதை நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சார். ஸோ இப்போ இந்த அடுத்த போர் அப்படிங்கிறது நீருக்காக வரும் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து ஒரு போருக்கான ஒரு ஒப்பந்தத்தையுமே வந்து இவங்க ரத்து பண்ணியிருக்காங்க, போரை தடை பண்ணி நிறுத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தையுமே அவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பையும் பாகிஸ்தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதனால் சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டையும் ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ரத்து பண்ணதுனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும்? முறை சண்டை அடிச்சுக்கிட்ட பிறகு சில இதை நம்ம சமாதானம் பண்ணுவோம். அப்போ நீ வந்து திருப்பி கொடுத்துரு, நீ வந்து கொடுத்துரு, இனிமேல்ட்டு இதுக்கு மேலே வரமாட்டேன்னு சொல்லு, நீ அதுக்கு மேலே வரமாட்டேன்னு சொல்லு, 2 பேரும் கை கொடுத்துட்டு போங்கன்றோம்ல. அதை பதிலுக்கு வந்து இந்த ஒரு ஈகோ தான் ஒருத்தருக்கு. அவங்க பதிலுக்கு சொல்லணும்ல, அவங்க மக்களுக்கு அவங்க பதில் சொல்லணும், அவங்களுடைய இராணுவத்துக்கு பதில் சொல்லணும், குப்புற விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி அவங்க 4 விஷயத்த சொல்லணும். அது மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். உண்மையில் பார்த்தா இப்போ தார்மீக அடிப்படையில் இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுடைய மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்தியா ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அதை ரொம்ப பெருசாக தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, செய்கிற அளவை பொறுத்து. ஆமாப்பா அடித்தா திருப்பி அடிப்பான்ல,
நீ வந்து உள்ளே வந்து சுட்டு கொண்டுட்டு போக சும்மா இருப்பானா, அவன் பெரிய அண்ணன், உன்னோட பெரிய ஆள், அவனை போய் நீ வந்து சீண்டி பார்க்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வேறு அவங்க பல வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, பல ரீதியாக செக்ரிகேட் பண்ணாங்கங்கிறதெல்லாம் வேறு இன்னும் மேற்கொண்டு ஒரு ரோஷத்தை உங்கள் மோடிக்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதாக ஒரு பெண் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பர்சனலாக இந்தியா பொதுவாக வலிமையாக இருக்கிற ஒரு நேரம். இப்போ வந்து ரஷ்யாவோட ஸ்நேகிதமாக இருக்குது, அமெரிக்காவோட ஸ்நேகிதமாக இருக்குது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை. பாகிஸ்தானில் வந்து இராணுவ ஆட்சி மாறி மாறி வர்றது, அங்கே இம்ரான்கானை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அங்கே இராணுவ தளபதிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி வேறு அவனை அடக்கி வச்சுருக்கோம். அபிநந்தனை நம்ம பத்திரமா திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கோம். பல சமயங்களில் நம்ம தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கோம். அந்த சமயத்தில் அடிப்பட்ட புலி மாதிரி நடுவில் ஒரு வேலையை அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. காஷ்மீர் என்ன நார்மல் ஸ்டேட்டாக, நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவியா, நீ அங்கே சுற்றுலா பண்ணுவியா, அங்கே நீ ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. என்னால் இந்த குரில்லா தாக்குதலில் அதுதான் அவங்க வந்து ஒரு நாள் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இனி உட்காந்து இராணுவம் மொத்தமும் சல்லடை போட்டு அவங்கள தேடணும். அவன் இருக்கானா, ஓடி போயிட்டானா, செத்து போயிட்டானான்னு தெரியாது. ஆனால் இது வந்து பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் டென்ஷன். இப்போ ஒளிஞ்சிக்கிறவன் ஒரு இடத்துல தான் இருப்பான், தேடுறவன் எல்லா இடத்துலையும் தேடணும். அப்படி ஒரு பெரிய தலைவலிக்குள்ளார இந்தியா இருக்குது. இனி எப்படி அங்கே இந்த சம்மர் அந்த காஷ்மீர் எப்படி நார்மல்சி வரும், உலக அரங்கிலையும் அப்படி ஒரு செய்தியை பரப்பிட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க இந்தியாவுக்கு. அவன் இந்தியாவுடைய ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு அமைதியாக இருக்கிற முகத்தையும் கெடுக்கணும்னு தான் அவங்க பண்ணியிருக்கிற வேலை. இந்தியா வந்து இப்போது வேகமாக ரியாக்ட் பண்ணல. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது பாலஸ்டைன் உள்ளே வந்து அடிச்சுட்டு போனால் உடனே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, பூந்து அடின்னு அடித்தாங்க. எல்லோரும் நிறுத்தினா நிறுத்தவா முடிஞ்சுது, ஒன்றும் நிறுத்த முடியல. ஆனால் பாலஸ்டைன் கிட்ட அணு ஆயுதம் இல்லை, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே இஸ்ரேல் உள்ளே பூந்து என்னை தொட்டால் உன்னை திருப்பி நான் அடிப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுங்கிறது உலகத்தில் நடக்குது. உக்ரைன் வார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, யாரும் தடுக்க முடியல. அது மாதிரி இந்த ரீஜனில் ஒரு வார் நடக்கலாம் போலுக்கு, இந்தியா பாகிஸ்தான் கார்கில் மாதிரி சில நாட்கள் நடக்கலாம். ரெண்டு பேரும் அப்போ கூட வந்து அணு ஆயுதத்தை தொடலை. அது ஒரு மிகப்பெரிய அழிவு. ரொம்ப வருஷமாக அதை தொடாமல் இருக்காங்க. இப்போயும் அப்படி இருப்பாங்கன்னு நம்புவோம். ஆனால் பலவீனமானவன் எப்பயுமே வந்து அவன் கூடுதலாக நடவடிக்கைகள் எடுப்பான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற சக்தியை கம்மிங்கிற போது, இருக்கிறதுலே பெருசு அதுதாங்கிற போது என்ன பண்ணுவான்னு தெரில. ஆனால் அவங்களால அதில் முழு வெற்றி பெற முடியாது. அவங்க பண்ணுறதுக்குள்ளார இந்தியாவும் அணு ஆயுதம் வச்சுருக்கிறதுனால என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது கற்பனையே பண்ண முடியாதது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஏவுகணைகள்லாம் தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கிட்ட வந்து அதற்கான ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய ஏவுகணையில் தடுக்கக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானில் இல்லைன்னு. இது மாதிரி பல சமயங்களில் ரெண்டு பார்டர்கிட்டையும் முட்டி மோதிக்கிட்டு நெஞ்சை மோதிக்கிட்டு அட்ரா பார்ப்போம்னு வந்துட்டு அப்புறம் வந்து ஒரு குட் சென்ஸ் ப்ரிவேல் ஆகி அமைதி ஆகியிருக்காங்க. இப்போது ஒரு அடி வாங்கினதுக்கு பதிலுக்கு ஒரு அடியாவது அடிக்காமல் விடாது இந்தியா. அந்த அடி என்ன இருக்க போகுது, அந்த அடிக்கு இவங்களுடைய பதிலடி என்னவாக இருக்க போகுதுங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு இன்றைக்கு காலையிலே பங்குச்சந்தையை அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நேற்று வரைக்கும் நல்ல பிள்ளை மாதிரி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை மாதிரி இருந்தது. நாம் பேசி கொண்டிருக்கிற வியாழக்கிழமைக்கு காலையில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. எப்படியும் போருன்னா ரெண்டு பக்கமும் அழிவு தான். யாருக்கு கூட அழிவுன்னு வேணால் கணக்கு போட்டு திருப்தி பண்ணலாமே தவிர அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டு விட்டது பாகிஸ்தானால். இந்தியா வந்து அமைதியாக போனால் அதற்கு மரியாதை இருக்காது உலக அரங்கில். மீண்டும் பாகிஸ்தான் சீண்டும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டாந்து விட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ், நீங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அதே மாதிரி ட்ரேடிங்கில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து பாகிஸ்தானில் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக வந்து அதில் பயனடைஞ்சிட்டு இருக்குன்ற ஒரு விஷயமும் வந்துட்டு அவங்க வெளியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா, அதாவது இந்த இண்டஸ் வேலி அப்படிங்கிறது பாகிஸ்தானோட உயிர் நாடி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்படுறதுனால நம்மளுடைய ட்ரேடிங்ஸும் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்து எழுந்திருக்கு சார். அதனால் பாகிஸ்தான் என்ன அமெரிக்காவோட பிரச்சனைனால இந்தியா பாதிக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா உலகத்தில் இப்போ எல்லா இடத்துக்கும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிற போதே இந்தியா தான் லீஸ்ட் அஃபெக்டடுங்கிறோம். அதனால் வியாபாரம் தொடர்பாக பாகிஸ்தானால் இந்தியாவிற்கு எந்த ஒரு பெரிய தாக்கமும் இருக்காது. அது ஒரு சின்ன நாடு. வியாபாரத்தை ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப கடனில் இருக்கிற நாடு, பெரிய வளர்ச்சி இல்லாத நாடு. அவங்களுக்கு ஸ்நேகம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீனா தான் நம்ம மேலே பொறாமையில் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பான். சில நாடுகளில் அவங்களுக்கும் ஒரு ஸ்நேகிதம் இருக்கலாம். அந்த மாதிரி அதெல்லாம் சின்ன நாடுகளாக தான் இருக்கும். பெரிய வல்லரசுகள் அவங்க எல்லாருமே வந்து அப்படி சேர மாட்டாங்க. அதனால் எனக்கு புரிந்த வரையில் அதில் ஒரு பெரிய வியாபாரத்தினால பாதிப்பு இல்லை. எப்படியாவது
இந்த இப்போ நீ ஒரு அடி அடித்தா நீ அவனை ஒரு அடி அடிச்சிருப்பா, சரி இது போதும்ப்பா 2 பேரும் இதோட விட்டுட்டு போங்க, கை கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி யாராவது சமாதானம் பண்ணி விட மாட்டாங்களா? இந்த பிரச்சனை நிம்மதியாக திருப்பி நார்மல் வாழ்க்கை தானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அது வராதா என்று பார்க்கிறோம். ஆனால் அடிப்பட்டவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும், நமக்கு தமிழ்நாட்டில் யாரும் சாகலை, நமக்கு தெரியல, அடிபட்டதோடு வந்துட்டாங்க. அந்தந்த மாநிலங்களில் ஒரு உணர்ச்சி இருக்கும். வட மாநிலங்களில் பாகிஸ்தானோட அவங்க பிரிவினையெல்லாம் பார்த்ததுனால இன்னும் கூடுதல் கொந்தளிப்பு இருக்கும். இது வரைக்கும் நடந்த பாதிப்புகளை நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு உங்கள் இப்போ பாகிஸ்தான், நீங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தீவிரவாதிகள் முகாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, நாங்கள் அதை உண்மையில் அப்படி பண்ணலை, வேணா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்தியன் டெலிகேஷன் எதிர்கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு ஒரு இந்தியன் டெலிகேஷனை கூட்டு போய் அவங்க நாட்டில் காமிச்சு, அதே மாதிரி இந்தியா வேண்டுகிற தீவிரவாத தலைவர்கள் அங்கே அந்த தலைவர்களை கைது பண்ணிட்டு, ரொம்ப அதிகமாக இந்தியா கேட்டால் அவன் என்கிட்ட ஒப்படைன்னு கேட்கணும், ஒப்படைக்க மாட்டானுங்க, குறைஞ்சபட்சம் அவனை சிறையில் போடு, இனிமேல்ட்டு அவங்களுடைய இயக்கங்களை முடக்குங்க, தடை விதிங்க, அவங்களுடைய முகாமிலையெல்லாம் காலி பண்ணுங்கள், எங்களை கூட்டி போய் காமிங்க, அப்படின்னா ஓரளவுக்கு இந்தியா அமைதியாகும். இந்தியாவுக்கு என்னென்னா, நீ இன்னும் எத்தனை வாட்டி பண்ணுவேன்னு தெரியலையே, நீ இப்போ ஒரு வாட்டி பண்ணியிருக்க, இப்போ நான் பேசாமல் இருந்தேன்னா திருப்பி நீ பண்ணால் நான் என்ன பண்ணுறது? இது பிரதமருக்கே வச்ச குறின்னு சொல்கிறாங்க. அவர் தற்செயலாக அன்றைக்கி போகலை, 19 ஏப்ரல் அவருக்கு வச்சதை சரி வீணாக போக வேணான்னு சொல்லிட்டு இவங்க வேறு ஒன்று பண்ண மாதிரி. இது எல்லாமே ஒரு யூகங்கள், கற்பனைகள், தியரி தான், நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் அவர் போகிறதா இருந்தது, அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. 2 நடந்திருக்கு. அப்புறம் ஒரு அமெரிக்க துணை பிரதமர் வர்ற போது இது நடக்குது. முன்னாடி அமெரிக்கா பில் கிளின்டன் வந்தபோது வாஜ்பாய் பீரியடில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கேருந்து அரேபியாவுக்கு இவர் போகிற போது, சவுதி அரேபியா போகிற போது அங்கே நடக்குது. அப்போது சர்வதேச கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பாகிஸ்தான் தொடர்ந்து பண்ணுது. இந்தியா மாதிரி பாகிஸ்தான் ஒரு முனையாக ஒரு முகமாக இல்லை. அங்கே ஒரு இராணுவம்னு ஒரு அமைப்பு இருக்குது, தீவிரவாதம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அரசியல்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதில் யார் கட்டுப்பாட்டில் யார் இருக்காங்க, யாரை தூண்டி விடுறாங்க, அவங்க எல்லாருக்கும் பொதுமக்கள் நலமையில் அக்கறை இருக்கா, அதெல்லாம் ஒரு தெரியாத ஒரு நாடு. சீனா எப்படி இரும்பு திரையோ அது மாதிரி பாகிஸ்தானும் ஒரு குழப்பமான ஒரு நாடாக இருக்குது. அதனால் இந்தியா அடிக்காமல் விடணும்னா அவங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்கணும், நிச்சயமாக நீ பண்ண மாட்டானுங்கன்னு. அதை அவங்க காமிக்கணும். அந்தளவுக்கு அங்கே இணக்கம் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் சித்தப்பன் பெரியப்பண்ணி தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தானா, எதிர் வீட்டோட சண்டைன்னா, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எனக்கு சொன்னால் தான் நான் ஒத்துக்குவேன், இனிமேல் என் வீட்டு வாசலை வண்டி நிறுத்த மாட்டேன்னா அவன் ஜெரியுமா? அவனுக்கு பயந்து நீ வேணா நிறுத்த மாட்டேன், நான் நிறுத்த நீவன் சொல்லுவான், நீ நிறுத்தலைன்னா நானே கொண்டே வைப்பேன் இன்னொருத்தன் சொல்லுவான், டேய் நீங்கள் எப்படி பேசியிருந்தா அடிப்பேன்டான்னு அவன் சொல்லுவான். இந்த மாதிரி அங்கே ஒரு முகம் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு பலவீனம். ஓகே, மிக்க நன்றி சார்.